நீ என்னை பார்த்தால் போதாது பக்தனே, நான் குபேரன். நான் உன் பார்த்தால்தான் உன் வாழ்க்கையில் செல்வம் தங்கும். இல்லையென்றால் வரும் பணமும் கையில் நீர் போல வழிந்து ஓடிவிடும். பக்தர்களே, நான் பேசுகிறேன் தேவர்களின் செல்வ காவலன் குபேரன். நீ கோயிலுக்கு வருகிறாய், என் சிலையை பார்க்கிறாய், என் பெயரை உச்சரிக்கிறாய். ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, எல்லோரையும் நான் பார்ப்பதில்லை. எல்லா வீடுகளிலும் நான் தங்குவதில்லை. நான் பார்ப்பது உன் முகம் அல்ல, உன் மனம். நான் பார்ப்பது உன் உடை அல்ல, உன் ஒழுக்கம். உன் வீட்டில் சுத்தம் இல்லை என்றால் அங்கே நான் காலடி வைக்க மாட்டேன். சுத்தம் என்றால் தரை மட்டுமல்ல, மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். பொய், வஞ்சகம், ஏமாற்றம் நிறைந்த மனதில் செல்வம் நிம்மதியாக தங்காது. நீ சம்பாதிக்கிறாய், ஆனால் சிக்கனமில்லை என்றால் அந்த பணம் உன்னோடு நிற்காது. காட்டுக்காக செலவு செய்வதை செல்வம் என்று நினைக்காதே. கட்டுப்பாடே உண்மையான பணக்கார தன்மை. நீ அவசரப்படுகிறாய், ஒரே நாளில் பெரியவனாக வேண்டும் என்று. அதனால்தான் ஒரே நாளில் கீழே விழுகிறாய். பொறுமையில்லாத இடத்தில் நான் பாடம்தான் கற்பிப்பேன், ஆசீர்வாதம் அல்ல. எளிமையில்லாத வாழ்க்கை வெளியில் பொலிவாகவாக தெரியும், உள்ளே நெருப்பாக எரியும். எளிமையை இழந்தவன் செல்வத்தை சுமையாக உணருவான். நீ பெரியவரை மதிக்கவில்லை என்றால் அவர்களின் அனுபவத்தையும் இழக்கிறாய். அனுபவத்தை மதிக்காதவன் செல்வத்தை காக்க முடியாது. இதையெல்லாம் கேட்ட பிறகும் நீ கேட்பாய், குபேரனே, நீ என்னை பார்த்தால் என்ன நடக்கும் என்று. கேள். நான் உன்னை பார்த்தால் உன் வீட்டில் வீண் செலவு தானாக நிற்கும். உன் வருமானம் நிலை பெறும். கடன் மெதுவாக உன்னை விட்டு விலகும். உழைப்புக்கு சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும். சேமிப்பு பழக்கம் உன் வாழ்க்கையில் இயல்பாக உருவாகும். குடும்பத்தில் சண்டைகள் குறையும். மன நிம்மதி அதிகரிக்கும். தொழிலில் தடைகள் உடையும். நீ தேடாத வாய்ப்புகள் கூட உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் நுழைவார்கள். ஆனால் நினைவில் வை பக்தனே, நான் எல்லோரிடமும் இருப்பதில்லை. பொய் பேசும் நாக்கு, ஏமாற்றும் கைகள், பெண்ணை தவறாக பார்க்கும் பார்வை, பணத்தை கடவுளாக நினைக்கும் மனம், இவை இருக்கும் இடத்தில் நான் நிற்க மாட்டேன். இருந்தாலும் நிலைக்க மாட்டேன். நான் பணத்தை கொடுப்பவன் அல்ல, பணத்தை தக்க வைக்க தகுதி உருவாக்குபவன். என்னை பூஜை செய்வதற்கு முன் உன் குணங்களை சுத்தம் செய். உன் செலவுகளை கட்டுப்படுத்து. உன் பொறுமையை வளர்த்து. அப்பொழுது குபேரன் நான் உன் வீட்டை தேடி வருவேன். உன் வாழ்க்கையில் செல்வத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைப்பேன். கடன் மெதுவாக உன்னை விட்டு விலகும். உழைப்புக்கு சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும். சேமிப்பு பழக்கம் உன் வாழ்க்கையில் இயல்பாக உருவாகும். குடும்பத்தில் சண்டைகள் குறையும். மன நிம்மதி அதிகரிக்கும். தொழிலில் தடைகள் உடையும். நீ தேடாத வாய்ப்புகள் கூட உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் நுழைவார்கள். ஆனால் நினைவில் வை பக்தனே, நான் எல்லோரிடமும் இருப்பதில்லை. பொய் பேசும் நாக்கு, ஏமாற்றும் கைகள், பெண்ணை தவறாக பார்க்கும் பார்வை, பணத்தை கடவுளாக நினைக்கும் மனம், இவை இருக்கும் இடத்தில் நான் நிற்க மாட்டேன். இருந்தாலும் நிலைக்க மாட்டேன். நான் பணத்தை கொடுப்பவன் அல்ல, பணத்தை தக்க வைக்க தகுதி உருவாக்குபவன். என்னை பூஜை செய்வதற்கு முன் உன் குணங்களை சுத்தம் செய். உன் செலவுகளை கட்டுப்படுத்து. உன் பொறுமையை வளர்த்து. அப்பொழுது குபேரன் நான் உன் வீட்டை தேடி வருவேன். உன் வாழ்க்கையில் செல்வத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைப்பேன். குபேரன் பார்வை ஏன் சிலருக்கு மட்டும் கிடைக்குது? நீ கஷ்டப்படுறத மட்டும் குபேரன் பார்க்க மாட்டார். நீ எப்படி நடக்கிறன்னு தான் முதல்ல பார்ப்பார். பணம் இல்லைன்னு அழுறவங்க நிறைய பேர். ஆனா பணம் வந்தா மனிதமா மாறுவோமான்னு யோசிக்கிறவங்க ரொம்ப குறைவு. குபேரன் பார்வை வரணும்னா கையில் இருக்கிற சிறிய பணத்துக்கு முதல்ல மரியாதை காட்டு. வந்த காசை திட்டி பேசுறவன் வீட்டுக்கு இனிமேல் காசே வராது. ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் வெளியில பெருசா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள நிம்மதி சாவடிச்சிடும். அதனாலதான் குபேரனன் அந்த வீட்டை மௌனமா விட்டு போயிடுவார். நீ ஒருத்தனை ஏமாத்தினா
அது உனக்கு லாபம்னு நினைப்ப. ஆனா அதே நேரத்துல உன் வீட்டோட செல்வ வாசல நீயே பூட்டிக்கிற. பணம் வேண்டும்னா முதல்ல மனசு சுத்தமா இருக்கணும், உழைப்பு உண்மையா இருக்கணும். கண்ணீர் சிந்துறவங்களை கேலி பண்ணாத. அந்த கண்ணீர் தான் குபேரன் கணக்குல பெரிய சாபம். இது புரிஞ்ச நாள்ல இருந்து உன் வாழ்க்கை மெதுவா திரும்ப ஆரம்பிக்கும். குபேரன் கோபம் எப்ப வரும் தெரியுமா? குபேரன் அமைதியான தேவன். ஆனா சில விஷயம் நடந்தா அவர் மௌனமே பெரிய தண்டனையா மாறிடும். நீ பணம் இல்லைன்னு அழுவ, ஆனா உன்னை விட கஷ்டப்படுறவனை பார்த்தா திரும்பி பார்ப்பதே இல்ல. அந்த நொடியில குபேரன் முகம் திரும்பும். உழைப்பு இல்லாம சுருக்க வழி தேடுற நாள்ல இருந்து உன் வீட்டுல பணம் நின்னு போகும். ஏனென்னா குபேரன் சோம்பேறிகளுக்கு ஒரு காசும் தரமாட்டார். பெண் கண்ணீரை அற்பமா நினைக்கிறவன், அம்மாவோ மனைவியோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அந்த கண்ணீர் குபேரன் கணக்குல சாபமா பதிவு ஆகும். பணம் வந்ததும் திமிரா மாறுறவன குபேரன் ரொம்ப சீக்கிரம் பரிசோதிப்பார். ஒரு நாள்ல அதே பணத்தை கண்ணு முன்னாடி வழுக்கி விடுவார். தானம் பண்ணாம எல்லாம் சேர்த்துக்கிறவங்க நினைக்கிறது நான் சேமிக்கிறேன்னு. ஆனா உண்மை என்னன்னா அவர்கள் செல்வ பாதையை மூடிக்கிறாங்க. குபேரன் கோபம் இடி மாதிரி வராது, மெதுவா வரும். நிம்மதி போகும், தூக்கம் போகும், சிரிப்பு போகும். அப்போதான் புரியும் செல்வம் இருந்தும் வறுமை என்னன்னு. இத கேட்டதும் உள்ளுக்குள்ள சின்ன பயம் வந்துச்சா? அதுதான் குபேரன் கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. குபேரன் பார்வை திரும்ப வர, இன்னைக்கு இத செய், நாளையில இருந்து இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்னைக்கே ஆரம்பிக்கணும். குபேரன் தாமதம் பார்க்க மாட்டார், மனசு மாறுதல் தான் பார்க்கார். முதல்ல உன் கையில் இருக்கிற சிறிய பணத்துக்கு மரியாதை காட்டு. இது போதாதுன்னு சொல்லாத. இது எனக்கு வந்ததுன்னு மனசுல ஒத்துக்கோ. அந்த நொடியில குபேரன் கவனம் உன் மேல விழும். இரண்டாவது, ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்தா உதவி பண்ணணும்னு இல்ல, குறைந்தது கேலி பண்ணாத. அந்த மௌன மரியாதைதான் செல்வத்துக்கான பெரிய பூஜை. மூன்றாவது, பணம் வரலன்னு யாரையும் குறை சொல்லாத. அப்பாவை இல்ல, அம்மாவை இல்ல, விதியை இல்ல. ஏனென்னா குற்றம் சாட்டுற நாள்ல இருந்து குபேரன் காது மூடிக்குவார். இந்த 3 விஷயம் உண்மையா பண்ணினா அடுத்த மாற்றம் மெதுவா தெரியும். சின்ன வாய்ப்பு, எதிர்பாராத உதவி, கைவிட்டு போன காசு திரும்ப வரும். குபேரன் பணம் மட்டும் தரமாட்டார், பணம் தாங்குற மனசையும் சேர்த்தே தருவார். அது வந்த நாள்ல இருந்து உன் வாழ்க்கை அமைதியா உயர ஆரம்பிக்கும். இதை கேட்டதும் நான் இத பண்ணுவேன்னு உள்ளுக்குள்ள சொல்லினியா? அதுதான் குபேரன் கேட்ட முதல் பிரார்த்தனை. பூஜை இல்லாமலே செல்வம் நிற்கும் ரகசியம். நிறைய பேர் நினைப்பாங்க பூஜை பண்ணினா போதும்னு. ஆனா குபேரன் கேட்கிறது பூஜை இல்ல, பழக்கம். காலை எழுந்ததும் முதல்ல நினைச்சா போதும், இன்னைக்கு நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன்னு. இந்த ஒரு தீர்மானமே செல்வ வாசல மெதுவா திறக்கும். காசு கிடைச்சதும் உடனே காட்டி பெருமை பேசாத. மௌனம்தான் பணத்தோட பாதுகாப்பு காவல். அதனால்தான் நீண்ட காலம் பணம் நிற்கும் வீடுகள் சத்தம் போடாது. ₹1 கூட அற்பம்னு நினைக்காத. சிறு செலவுகளை மதிக்காதவன் கிட்ட பெரும் செல்வம் தங்கவே தங்காது. பெண் மரியாதை செல்வத்தோட நேரடி தொடர்பு. அம்மா, மனைவி, சகோதரி யாராக இருந்தாலும் மனசு நோகாத மாதிரி நடக்கிறவன் குபேரன் பட்டியலில் இருந்து எப்பவும் நீங்க மாட்டான். பணம் வந்தாலும் போனாலும் மனசு சமநிலையா இருந்தா அந்த மனிதன் கிட்ட செல்வம் திரும்ப திரும்ப வரும். ஏனென்னா குபேரன் அமைதியை விரும்புற தேவன். இதை கேட்ட பிறகு உன் வாழ்க்கை அதே மாதிரி போகாது. ஏனென்னா இப்போ நீ செல்வத்தை தேடல, செல்வம் தங்குற மனுஷனா மாறிட்ட. குபேரன் சோதனை ஆரம்பிச்சாச்சு. கவனிக்கலனா எல்லாம் போயிடும். இப்போ நீ கேக்குற விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாத ரகசியம். குபேரன் பார்வை வந்ததும் உடனே செல்வம் வராது. முதல்ல சோதனை தான் வரும். சின்ன பணம் கைக்கு வரும், அதே நேரத்துல அத வீணாக்குற வாய்ப்பும் வரும். அந்த நொடியில நீ என்ன செய்யறன்னு தான் குபேரன் கவனிப்பார். எளிதா வர காசை அலட்சியமா செலவழிச்சா அது நீ இன்னும் தயாரில்லன்னு குபேரன் போடுற குறி.
அப்போ அடுத்த வாய்ப்பு மௌனமா ரத்து. உன்னோட வாழ்க்கையில ஒருத்தன் திடீர்னு வந்து உதவி பண்ணுவான். அவனை மதிக்கிறாயா, அலட்சியப்படுத்துறாயா? அதுவே செல்வம் நிரந்தரமா இருக்குமா இல்ல தப்பிச்சு போகுமான்னு தீர்மானிக்கும். இந்த நேரத்துல பெருமை வந்தா அதுவே பெரிய தோல்வி. நான் தான் எல்லாம்னு மனசு சொன்ன நாள்ல இருந்து குபேரன் பின்னாடி வாங்குவார். சோதனை நேரத்துல உன் குணம் மாறலனா, உன் பேச்சு மாறலனா, உன் மரியாதை மாறலனா, அப்பதான் உண்மையான செல்வம் உன் வீட்டுக்குள்ள கால் வைக்கும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா நீ கவனிச்சா போதும். ஏனென்னா குபேரன் சோதனை சத்தம் போடாது. இந்த 7 நாள் பழக்கம் குபேரன் முடிவை மாற்றும். குபேரன் பெரிய விஷயம் கேட்க மாட்டார். பெரிய பூஜை இல்லை, பெரிய விரதம் இல்லை, ஒரு சின்ன பழக்கம் போதும். அடுத்த 7 நாள் காலை எழுந்ததும் முதல்ல நினைச்சுக்கோ, இன்னைக்கு வந்த பணம் நல்ல வழியில்தான் போகணும்னு. இந்த ஒரு எண்ணமே செல்வதத்தோட திசையை மாற்றும். அந்த 7 நாள்ல யாரை பற்றியும் பணம் விஷயத்துல பொறாமை பேசாத. பொறாமை வந்தா குபேரன் பார்வை உடனே விலகும். 1 ரூபாய் கூட வீணா போகாம எங்க செலவாச்சுன்னு மனசுல கணக்கு வை. காசு கணக்கு பாக்குறவங்கிட்ட காசு தங்கும். அந்த 7 நாள்ல ஒரு நாளாவது யாருக்காவது எதிர்பார்ப்பில்லாம சின்ன உதவி பண்ணு. அது பணமா இல்லைன்னாலும் பரவாயில்ல, மனசு நல்லா இருந்தா போதும். முக்கியமா அந்த 7 நாள்ல பெண்களை பற்றிய கேலி, கோபம், அலட்சியம் ஒண்ணுமே வரக்கூடாது. இந்த ஒரு விஷயம் குபேரன் தீர்ப்பை நேரடியா மாற்றும். 7 நாள் முடிஞ்சதும் பணம் உடனே வராம போகலாம். ஆனா வாய்ப்பு வர ஆரம்பிக்கும். அதுதான் செல்வம் வர்றதுக்கு முதல் அறிகுறி. குபேரன் கொடுக்கிற முதல் அடையாளம், கவனிக்கலனா வாய்ப்பு போயிடும். குபேரன் நேரடியாக கனவுல வந்து சொல்ல மாட்டார். மந்திரமும் இல்லை, அதிசயமும் இல்லை. சின்ன அடையாளம்தான். திடீர்னு உனக்கு ஒரு வாய்ப்பு தெரியும். முன்னாடி கவனிக்காத விஷயம் இப்போ பெருசா தெரியும். அந்த நொடியில் இது எனக்கு தேவையில்லைன்னு தள்ளிவிட்டா குபேரன் அடுத்த வாய்ப்பை வேற யாருக்கோ கொடுத்துவார். ஒருத்தன் உன்கிட்ட ஆலோசனை கேட்பான். அது பணம் சம்பந்தமா இல்லைன்னாலும் அந்த மரியாதை செல்வம் வர்றதுக்கான முன்னறிவிப்பு. போன காசு திரும்ப கிடைக்கிற மாதிரி சின்ன சம்பவம் நடக்கும். அது முழுசா வரலன்னாலும் அது வழி திறக்குதுன்னு குபேரன் காட்டுற குறி. இந்த நேரத்துல அவசரம் பண்ணாத, பயம் பண்ணாத, பெருமை பண்ணாத. இந்த 3ஐயும் தாண்டினா அடுத்த கட்டம் உறுதி. பலர் இங்கதான் தவறுறாங்க. இது சும்மாதான்னு நினைச்சு அடையாளத்தை அலட்சியம் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்னால காசு நிக்கலன்னு புலம்புறாங்க. நீ இப்ப இத கேட்டுட்டு கவனிச்சா குபேரன் உன்னை விட்டு போக மாட்டார். இந்த நேரத்துல இத பண்ணினா செல்வம் கைவிட்டு போயிடும். குபேரன் அடையாளம் வந்ததும் பல பேர் பண்ணுற ஒரே பெரிய தவறு இருக்கு. அதுதான் அவசரம். இப்ப வாய்ப்பு வந்துடுச்சுன்னு அனைத்தையும் ஒரே நேரத்துல பிடிக்க முயற்சி பண்ணாத. பெரிய ரிஸ்க் எடுக்கிற நாள்ல இருந்து குபேரன் பின்னாடி நின்னுக்குவார். இந்த நேரத்துல உன் திட்டங்களை எல்லார்கிட்டையும் சொல்லாத. வாய் திறந்தா வாய்ப்பும் வெளியே போயிடும். மௌனம்தான் செல்வத்தோட பெரிய பாதுகாப்பு. திடீர்னு பணம் வந்தா அதை காட்டி உறவு நண்பன் அளவுக்கு மீறி மாற்றாத. மனுஷன் மாறுறத குபேரன் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவார். யாராவது பணம் விஷயத்துல சந்தேகம் பேசினா அவங்க சொல்றத அலட்சியம் பண்ணாத. அது குபேரன் வாய் திறக்காம கொடுக்கும் எச்சரிக்கை. முக்கியமா இந்த கட்டத்துல பெண்களை பற்றிய ஒரு தவறான வார்த்தை கூட உன் வாயில இருந்து வரக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை பல வருட முயற்சியை அழிச்சிடும். இந்த எச்சரிக்கை நீ கடைபிடிச்சா அடுத்த மாற்றம் உண்மையா தெரியும்.